Hey guys, welcome back to my channel. So today என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ராக் மாடல் தான். என்னடா இவன் எப்பவுமே ஃப்ராக் மாடலில் சர்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஃப்ராக்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ் இன்னும் பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு தனித்தனியாக மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன். அது ஒரு கிளாத் எடுத்து அது ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். அது வந்து ஃபோல்டு வந்து நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும். அதனால் நான் ரேண்டமாக மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் லேயரை நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் ரேண்டமாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக் பார்ட் கட் பண்ணிவிட்டு ஸோ ஓவராலாக நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஃப்ரண்ட் பீஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம ஒரு ஃப்ரில் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு, இன்னொன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. ரெண்டுத்துலேயும் நான் வந்து கீழ் பாட்டம் மட்டும் நான் ஒன் சைடு மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறேன். பிகாஸ் இப்போ நம்ம ஒன் சைடு ஸ்டிச் பண்ணுறது வந்து கீழே ஃபினிஷிங் லுக்காக போயிடும். ஸோ அதனால் நான் 2 கிளாத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண பார்த்தீங்களா ஒரு பீஸு, அந்த பீஸை நீங்கள் கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளாத் எடுத்து நான் குட்டி குட்டி ஃப்ரில்லாக வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் அந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில்லாக வச்சுட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர்லேருந்து நான் கீழே பாட்டம் வரைக்கும் சைடாக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதே தான் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த ஸ்டிச் பண்ண இடம் வந்து தெரியக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்து ஒரு சில்வர் கலர் லேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த லேஸ் எடுத்து நான் ஸ்டிச் பண்ண இடத்துல பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபினிஷிங் லுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் லேஸ்னாலும் கொடுத்துக்கலாம். லைக் நெட்டடில் ஒரு லேஸ் வரும் இல்லையா, பூ போட்ட மாதிரி, அந்த லேஸும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ என்கிட்ட இருக்க மாதிரி சில்வர் கலர் லேஸும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா வந்து கிளாத்தில் கூட நீங்கள் சிம்பிளாக பைப்பிங் மாதிரியும் கொடுத்து லுக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட அந்த லேஸ் இருந்ததுனால நான் அந்த லேஸ் வந்து டபுளாக வச்சுக்கிறேன். லைக் ஆப்போசிட் பார்த்துக்கிற மாதிரி நான் டபுளாக வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் இதே லேஸை வந்து நான் கீழே ஃபோல்ட் பண்ணி தைச்சோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதே லேஸை நான் வந்து நெக்குக்கும் கொடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்குக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் நெக்குக்கு இந்த பீஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ராஸ் பீஸ் கொடுத்து நெக்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி, நம்ம பேக் பார்ட் பண்ண போகிறோம். ஸோ பேக் பார்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரண்ட்டுக்கு நான் பேக் லுக் வந்து சிம்பிளாக தான் கொடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு ஒரு கிளாத் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஹார்ம் ஹோலில் நான் மடிச்சு தைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்லீவ் வேணும்னா கூட நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் சைடு முடிச்சுக்கிட்டேன். இதுதான் ஃபைனல் லுக், லைக் நம்மளோட பட்டர்ஃப்ளை மாடல் ஃப்ராக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை காய்ஸ்.